நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு நீங்க உங்க மனசுல என்ன இருக்குன்னு மறைக்காம பதில் சொல்லணும். என்னடா இவ இப்படி கேக்குறாளேன்னு என்ன நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் ஏன் உங்களை தப்பா நினைக்க போறேன்? நீங்க என்ன வேணா கேட்கலாம், அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஏன்னா நீங்க என்னோட ஃப்ரெண்ட். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, மித்ரா மேடம் கூட நடக்க போற இந்த நிச்சயதார்த்தத்துல உங்களுக்கு ஏதாவது மன வருத்தமோ இல்ல குறையோ இருக்கா? பாரதி, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். உங்க ஹஸ்பண்ட் மேல இப்பதான் உங்களுக்கு ரொம்ப அக்கறை வரும் போல இருக்கு. நான் உங்களை விட்டுட்டு போயிட வேணும்னு முதல் தடவையா பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன சார், நான் ஏதாச்சும் தப்பா கேட்டனா? நான் அப்படி சொல்லியே பாரதி. நான் கேட்டதுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்லல, அதனாலதான் கேட்டேன். சரி, இப்ப நான் கேட்கறதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லுங்க. எதனால நீங்க அப்படி என்கிட்ட கேட்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னன்னு தெரியல சார், கேட்கணும்னு தோணுச்சு. உங்க மேல இருக்கிற அக்கறை கூட காரணமா இருக்கலாம். அது அக்கறை இல்லை பாரதி, நான் தான் உங்க புருஷங்கிற பொசசிவ். அதனால தான் இப்போ நீங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்க. சார் பாரதி, ஏமா முகத்தை மூடி இருக்க? அது நிச்சயதார்த்த மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் தான் முகத்தை காட்டணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? சரி சரி, ஏதோ புதுசு புதுசா பண்றீங்க. உங்க கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நாங்க செக் பண்ண வேண்டாமா? ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் பண்ண வேண்டியது தானே? பாரதி எங்க காணோம்? தவக்கல கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு நீ. ஆனா ஒரு டவுட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பருதா, இப்போ என்னடானா நீங்களும் மித்ரா மேடம் போட்டிருக்க மாதிரி அதே காஸ்டியூம்ல இருக்கீங்க. என்னதான் பிளான்? சொல்றேன் தவக்கல, அங்க மேடையில ஆதியையும் மித்ராவையும் டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஒரு பாட்டி, அது நம்ம ஆள் தான். நீ உடனே ஸ்மோக் எஃபெக்ட்லாம் ரெடி பண்ண, அந்த புகையில மித்ராவை மயக்கமாக்கி வேற இடத்துக்கு கொண்டு போயிடு. இரு, இதுல மயக்க மருந்து வச்சிருக்கேன். இத மித்ரா முகத்துல வீசினா அவ மயக்கம் ஆயிடுவா. அப்படியே அவளை கூட்டிட்டு போயிடு, சரியா? பிளான சொல்லிட்டீங்கல்ல, அசத்திடுறேன். தேங்க்ஸ். ஆதி ஏன் இப்படி பாக்குறாரு? ஒருவேளை நாம தானே தெரிஞ்சிருக்குமோ? இது கண்டிப்பா மித்ரா இல்ல. பாரதி, நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன். வேற லெவல் நீங்க. உங்க புருஷனை இன்னொரு பொண்ணுகிட்ட விட்டு கொடுக்க கூடாதுன்னு என்னென்னமோ பிளான் பண்றீங்க. டான்ஸ் ஆடலாமா? மித்ரா, இப்போ உனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நீ தான் என் பொண்டாட்டி ஆக போற. அது அந்த கடவுளே நினைச்சாலும் மாத்தவே முடியாது.
ஏய். ஏன் அவசரப்படுற? சீக்கிரமே நான் யாருன்னு உனக்கு தெரிய வரும். இப்ப நான் போறேன், ஆனா திரும்ப வருவேன். ஐயோ, இப்படி கீழே விழுந்துட்டாலே ஒன்றும் புரியலையே. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா சொல்லாமலேயே இருக்க முடியல. என்னன்னு சொல்லுங்க பாட்டி. இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா. ஐயோ, அடிப்பாவே. என்னம்மா சொல்றீங்க? நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறீங்க? நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு மித்ராவை பத்தி நல்லா தெரியும். கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மையா இருக்காது. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் எதுக்கு சம்மந்தம் இல்லாம போய் சொல்ல போறேன்? நாடில் இருக்கிறது தான் உங்ககிட்ட சொல்றேன். ரெட்டை நாடி துடிக்குது. இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரணமாயிடுச்சு. என்னன்னு சொல்றது? இதெல்லாம் என்ன பொழப்பு? கலிகாலம் எங்க போய் முடிய போதோ. நான் வரேன். என்ன இப்படி சொல்றாங்க? இன்னும் பெரிய இடம் என்ன சொல்றது? இருந்தாலும் இருக்கும். டேய் தவக்கல, கைய கொடுறா. ஐயோ 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 ஐயோ. ஏ மித்ரா, எழுந்துடுறீ. ஏய், எல்லார் முன்னாடியும் நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு அவமானத்தை கொண்டு பாட்டி, வந்துட்டீங்க. என்ன பண்றீங்க பாட்டி? அடிக்காதீங்க அவளை. ஐயோ ஐயோ. மித்ரா கிட்ட விசாரிக்காம நம்மளால எதையுமே முடிவு பண்ண முடியாது. மாப்ள, என்ன மாப்ள இதெல்லாம்? நீங்களாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா?